ஹே ஆல் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னா வந்து ஹோலி கம்யூனியன் வந்து யார் பார்ட்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹோலி கம்யூனியன் பற்றி தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிடுறேன். ஸோ ஹோலி கம்யூனியனுங்கிறது வந்து காடோட பிளட் அண்ட் பாடி அவரோட ரிமெம்பரன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ வந்து இது யார் எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஜீசஸை வந்து பர்சனல் சேவியரை அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வாட்டர் பேப்டிசம் எடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த ஹோலி கம்யூனியன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நான் வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டேன். ஸோ நான் எல்லா வீக்கும் போய் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம ஒரு தடவையும் நம்ம ஹோலி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த விதமான பாவமாகவும் சிந்தனையிலையோ இல்லை சொல்லலையோ இல்லை எந்த விதத்துலேயும் நம்ம பாவம் பண்ணலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கம்யூனியன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு விமனாக இருக்கேன். ஸோ வந்து எனக்கு அன்றைக்கி பீரியட்ஸ் இருக்குது, நான் வந்து கம்யூனியன் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்னா வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஸோ வந்து லெவிட்டிகஸில் வந்துட்டு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த 7 days வந்து நம்ம அன்க்ளீனாக இருக்கும். கரெக்ட் தாங்க, நம்ம 7 days அன்க்ளீனாக இருக்கும். பட் வந்து அந்த 7 days நம்ம வந்து பாவிங்கனும் இல்லை சின்னர்னும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் வந்து அது ஒரு பாவமான விஷயம்னு வந்து காட் வந்து யோசிச்சிருந்தாங்கன்னா வந்து மார்க் 5 வந்து ஒரு விமன் வந்து 12 years வந்து ப்ளீட் ஆகிட்டு டாக்டர் கிட்டலாம் செக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அண்ட் வந்து ஜீசஸை பார்த்த உடனே ஜீசஸை தொட ட்ரை பண்ணுறாங்க. தென் அவர் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே ஜீசஸ் வந்து சுகத்தை கொடுக்குறாங்க. இஃப் வந்து அந்த கேஸில் வந்து ஜீசஸ்க்கு அது கோவம் வர விஷயமா இருந்தாலோ இல்லை வந்து ஒரு லைக் ஒதுக்குற விஷயமா இருந்திருந்தால் வந்து ஜீசஸ் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக்கியிருப்பாங்க அவங்களோட அந்த லைக் சிச்சுவேஷனை. பட் வந்து அந்த இடத்துல ஜீசஸ் வந்து சுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ ஜீசஸ் வந்து கிளியராக சொல்கிறாங்க, நம்மளோட அவுட்வர்ட் திங் எதுவுமே நம்மளை அன்க்ளீன் பண்ணாதுங்க. எது வந்து நம்மளோட வாயிலேருந்து வர வார்த்தைகளோ சிந்தனையோ செயலோ இதுதான் வந்து நம்மளை அன்க்ளீன் பண்ணுங்கிறது ஜீசஸ் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கிளியராக இல்லையோ அன்றைக்கி நீங்கள் வந்து கம்யூனியன் எடுக்கக்கூடாதுங்க. மற்றபடி வந்து லைக் நீங்கள் க்ளீனாக இல்லைன்னா வந்து நீங்கள் பீரியட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதனால் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லைங்க. அண்ட் வந்து இப்போ வந்து ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் வந்தார், கரெக்டாங்க. அவங்க எந்த விதமான சோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கலாம், டைரெக்டாக ஹெவன்லேருந்து வந்திருக்கலாம், எந்த விதமான சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நார்மலாக வந்து ஒரு விமனோட நார்மலாக ஒரு பேபி எப்படி பர்த் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து ஒரு அன்க்ளீனான விஷயமா அவர் யோசிக்கலைங்க. அண்ட் வந்து மனுஷங்க வேணால் நம்மளோட அவுட்வர்க் திங்கை பார்த்து அன்க்ளீனாக இருக்குன்னா நம்மளை ஒதுக்குவாங்க தவிர ஜீசஸ் வந்து நம்மளோட மனசை மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம எப்போ மனசால் வந்து எந்த விதமான பாவமும் பண்ணாமல் சுத்தமாக இருக்கோமோ கண்டிப்பாக அந்த கம்யூனியன் எடுக்கலாங்க. God bless you.